சபீர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விஜயின் பேச்சை டீகோட் பண்றப்ப இந்த முக்கியமான 3 புள்ளி இருக்கு. களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்றது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் பெயரை பயன்படுத்துறார். திமுகவை எதிர்க்க அவர்கள் வழியில் நான் பேசுவேன் அப்படிலாம் சொல்றாருல, அது என்ன உணர்த்துது? திமுக பிரதான அரசியல் எதிரி அப்படின்றத அவர் தன்னை பொசிஷன் பண்றாரு. திமுக அரசியல் எதிரின்னு ஏற்கனவே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அதற்கு திமுகவை மிகவும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக தாவேகா இருக்கிறது அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் எல்லா இதுலையும் பதிவு பண்றாரு. இந்த கூட்டத்தில் அதை ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்திருக்கிறார். அதாவது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக மீது ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் சொன்ன அந்த விஷயத்த மேற்கோள் காட்டி நானும் அதை சொல்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் வழியில இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பு அரசியலை செய்யக்கூடிய அதிமுகவே இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷமா பெருசா எந்த அதிமுக தலைவர்களும் பேசினதா அது மக்கள் மத்தியில போய் ரெஜிஸ்டர் ஆகுற அளவுக்கு ஒரு திமுக எதிர்ப்பு அரசியலை அதிமுக செய்யவில்லை அப்படின்றது தான் இந்த இடத்துக்கு விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பாக்குறேன். 2வது, அவர் கொங்கு மண்டலத்துல இருந்து பேசுறாரு. அதிமுகவுக்கு செல்வாக்கு நிறைந்த ஒரு பகுதி கொங்கு மண்டலம். செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள்லாம் அவர் பக்கம் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இடத்துல இந்த மெசேஜை கன்வே பண்ணும். 2வது, நான் ஒரு அதிமுக என்ன எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டுமோ அதை இன்று அதிமுக செய்யவில்லை, நான் தான் அதை செய்கிறேன் அப்படின்றத அந்த இம்ப்ரெஷனை அவர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இனி வருகின்ற நாட்கள்ல இந்த ட்ரெஜெக்டரியில தான் ஒரு பயணம் செய்வார். பொதுவாக இப்ப விஜயகாந்த் வந்தார், மாற்றுன்னு வரப்ப 2 பேரையும் சம தொலைவில் வச்சுதான் அடிச்சு விளையாடுவாங்க. ஆனா இவர் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவிலிருந்து அந்த தலைவர்களை எடுத்து அவர்களோட மேற்கோளை எடுத்து பேசுறது இருக்குல்ல, அது என்ன கணக்கு? அது எதுக்காக அப்படியான ஒரு திட்டம்? நீங்க ஒரு பக்கம் அதிமுக பலவீனம் ஆகிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத நாம தொடர்ச்சியா அதை பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். எங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துலதான் அதிமுகவுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. உங்களுக்கு விஜய் பக்கம் கவனம் என்பது முழுக்க விஜய் பக்கம் வந்துருச்சு. 2வது, எடுத்திருக்கக்கூடிய எல்லா சர்வே, அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல விஜயுடைய பார்ட்டியை எடுத்திருக்கக்கூடிய எல்லா சர்வேக்கள்லயும் பல இடங்கள்ல அதிமுகவை தாண்டி தாவேகா முந்துகிறது அப்படின்ற ஒரு கள நிலவரம் என்பது தற்போது இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த வியூகங்களை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இது ஒரு வியூகம். நீங்க இந்த இம்ப்ரெஷனை நீங்க கிரியேட் பண்ணும்போது, அதாவது திமுகவை அதிமுக கூட வலுவாக எதிர்க்கவில்லை, நான் தான் திமுகவை வலுவாக எதிர்க்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஒரு இம்ப்ரெஷன் தான் அவருக்கு அதிமுகவிலிருந்தும் சரி, அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகளையும் தான் பக்கம் கொண்டு வரும். நுணுக்கமான இடம். அதிமுகவிலிருந்து அந்த ஆதரவு வாக்குகளையும் கொண்டு வரும். அதிமுக ஆதரவு வாக்குகள். அதே போல இப்ப அம்மையார் ஜெயலலிதாவோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எம்ஜிஆரோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அறிஞர் அண்ணாவோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த தலைவர்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம், அவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஆதரவு நிலை அப்படின்றது உருவாகுது இல்லையா. அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்றாரு இல்லையா, ஒரு ஏடிஎம்கே காடரோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இடத்த அவரு பிடிக்கிறாரு. 2வது, திமுகவை கடுமையா எதிர்க்கும் போது யாரெல்லாம் திமுகவை அதிமுக வலுவாக எதிர்க்கவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தாவேகா பக்கம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து, உடைச்சு பேசணும்னா அதிமுக வாக்கு வங்கிய விழுங்க பாக்குறாரா? அப்படி உடைச்சு பேசணும்னா அப்படி ஒரு பொருள் இருக்காது. அப்படிதானே பண்ண முடியும். நீங்க விஜயகாந்துக்கும் இவருடைய வியூகத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, விஜயகாந்த் 2 பேரையும் எதிர்த்தாரு, 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்தாரு. அப்போ 2 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. நீங்க அவ்வளவு ஈஸியா எதிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியல. பட் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. ஒரு பக்கம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அல்லது அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்ற அந்த தோற்றத்தை கொடுக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி அமைந்த பிறகு கூட ஒரு தேசிய கட்சி, இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சியோட அவங்க கூட்டணியில இருக்காங்க. அப்பவும் அவர்கள் பலவீனமாக காட்சி அளிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல.
இப்போ அதை எல்லாத்தையும் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பாக்குறாரு. களத்திலேயே இல்லைன்னு சொல்றாருல்ல, அது மறைமுகமா அதிமுகவை சொல்ல வர்றாருன்னா அது இல்ல, எனக்கு அதிமுக சொல்ல வர்றாருன்னு. அதாவது நீங்க ஏன் பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ண களத்தில் இல்லாதவர்களையும் அவர் களத்துல இல்ல அப்படின்றாங்க. இல்ல, 2 பாயிண்ட் ஷபீர். களத்தில் இல்லாதவர்களையும் களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கன்னு 2 குறிப்பிடுறாரு. கரெக்ட். களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க பாஜக இந்த தமிழ்நாட்டுக்கு இல்ல. அதிமுக களத்திலே இல்லைன்னு சொல்ல வர்றாரா? நீங்க விமர்சனம் அப்படின்றது வந்து பாஜக பக்கத்துல இருந்து ஒரு விமர்சனம் வருது. 2வது பொதுவாவே பாஜக பற்றி அவர் பேசுறது இல்ல, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுறது இல்ல அப்படின்னும் போது மேபி அவருடைய இன்டர்பிரேஷன் அதுவா இருக்கலாம். பட் அதிமுகவை அவர்கள் குறைச்சி மதிப்பிடல. நீங்க அதிமுக வந்து அவங்க 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 ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது. எக்ஸாக்ட்டா நான் சொன்ன விழுங்க பார்த்தல் தான் தன்மையப்படுத்துவது அப்படின்னு நான் கடந்த ஒரு ஷோலையும் சொன்னேன். அதாவது தன்னை விஜய் வந்து ஒரு புதிய அதிமுகவாக, ஒரு அதிமுக 2.0 தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அப்ப சொல்லும் போது அது ஒரு பெரிய வார்த்தை அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையாக மாறி இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது.